அது தவிர்க்க முடியாது. அதுதான் இப்போ சொன்னேன். அவங்கள பேஸ் பண்ணல சொல்லாதீங்க, தவிர்க்க முடியலன்னு சொல்லி. பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன், நான் தான் நிற்கணுங்கிற பார்வை மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பகுதியில் ஐ வாண்ட் டு பி அ கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன தேவை இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும். என் சமூகத்திலேருந்து ஒருத்தன் இந்த அரசியல் ரீதியாக முன்னே வரணும், அவனுக்கு நான் ஓட்டு போடுவேன், அவன் தான் எனக்கு ஏதாவது செய்வான் அப்படின்னு தான் நான் யோசிக்க முடியும். வணக்கம், சேட்டர் வித் சாப்லர். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர் நிஜாமுதீன், அப்புறம் நண்பர் விஜய நாகேஷ். ஸோ நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியோட போகலாம். சாதி அரசியல் அப்படின்றது இருக்கிற எல்லா அரசியல்லையும் ஓவர்டேக் பண்ணி அதுதான் சூப்பர் சீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது. மற்ற பெரிய அரசியல் கட்சிகள், இப்போ திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துப்பாங்க, இது அரசியல் மக்களோட மைண்ட் செட்ல இந்த பர்டிகுலர் இது எப்படி எவால்வ் ஆகும். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமாங்க, இப்போ சமூகம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ அவங்களுடைய விஷயம் என்னன்னா, எங்களை எஸ்சியில இருந்து எங்களை எம்பிசிக்கு எடுத்து கொண்டு வந்துருங்க, நாங்கள் வேளாண்மை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது தெரியல. இன்னொன்னு, தேர்தல் நேரத்துல மட்டும் அரசியல் பண்ணக்கூடிய சில கட்சிகள் இருக்கு. மற்ற நேரத்துல எந்த போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு எம்எல்ஏ ஆகுறது மட்டும்தான் அரசியல், ஒரு எம்பி தொகுதியில எனக்கு சீட்டு கொடுக்கறது அரசியல், இது மட்டும்தான் அரசியலா? அரசியல்னா என்ன? ஒரு சமூக சேவையினுடைய ஒரு தொடர்ச்சி. எனக்கு அந்த இடத்துல போய் ஒரு 2 தொகுதி கேட்டிருப்பாரு. திமுகனா உதயசூரியன்ல நிக்கிறேன், அதிமுகனா இரட்டையில நிக்கிறேன், அப்படிதான் அவருடைய கடந்த கால வரலாறு சொல்லுது. அவர் கேட்ட அந்த 2 தொகுதி கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நீ கொடுக்கலையா, இந்த சைட்லயும் லாக் ஆகி போச்சு, ஆரம்பத்துல உன்னை நம்பி நான் இருந்தேன், இப்ப நான் என்ன செய்யறதுன்னு உடனே எங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுதான் அந்த விஷயங்கள். 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா 1.5 கோடி பேர் அவர் பின்னாடி இருக்காங்களா? இன்னொன்னு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் பண்ணல, 2011 பண்ணது, அதுக்கப்புறம் அப்டேட்டே ஆகல, 15 வருஷம் கிட்ட. அப்ப இதெல்லாம் ஒரு வாய்ச்சவடால் தான் ஒரு பக்கம் பேசுறது. ஆனால் ஜாதி சார்ந்து இன்னைக்கு கேண்டிடேட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா உண்மைதான். யார் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, அந்த பெரும்பான்மை இருந்து அதுல இருந்து அவர் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க ஒரு மெஜாரிட்டி ஆஸ்பெக்ட்ல அப்படிங்கிற அரசியல் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மைதான். அது இந்தியா முழுவதுமே இருக்கு. அது கசப்புன்னு கூட சொல்ல முடியாது, அது அப்படிதான், அதோட இயல்பு அப்படிதான். நீங்க இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா சாதி இல்லை, இந்தியா ஃபுல்லா சாதி இல்லை அப்படின்னா அப்போ அந்த அரசியல் எதை சார்ந்து இயங்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு சமூகம். நான் பழங்குடி சமூகத்துக்கு, அங்கே பழங்குடி சமூகங்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா ஓகே, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஒருத்தரை நிறுத்துவேன். இப்போது இந்த இடத்துல பாட்டாளி மக்கள்கள் அதிகமாக இருக்காங்க, வெறும் தொழிலாளிகள் தான் இருக்காங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் ஒருத்தரை நிறுத்துவேன். ஸோ அப்படி ஏதோ ஒரு குழுவை சார்ந்தோ ஏதோ ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தோ தான் அந்த அரசியல் அங்கே இருக்கும். அதோட பேஸ்மெண்ட்டே அப்படி தான் அமைக்க முடியும். அப்படின்னும் போது இங்கே சாதி ரீதியாக ஏற்கனவே எல்லாரும் ரொம்ப வேர் பிடிச்சி நிற்கிறதுனால அதை சார்ந்து தான் அரசியல் இயங்க வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம கசப்புன்னு சொல்லிட முடியாது. நம்ம வேணால் சாதிய மனநிலையை எல்லாருக்கிட்டேருந்தும் ஒழிக்கிறதுக்கான வழியை அடுத்தடுத்த தலைமுறைகளில் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர. கசப்புங்கிறங்க உண்மைன்னு தான் நான் சொல்கிறேன், ஆனால் கசக்குதுங்கிற அது உண்மை, புரியுது, அது இனிக்கல. இந்த விஷயம் மாறணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய திறன், அவனுடைய நோக்கம் சார்ந்துதான் ஒருத்தவனுக்கு வாக்களிக்கணுமே ஒழிய, அவன் நான் பிறந்த அதே சமூகத்தை சார்ந்தவன் அதனால் நான் அவனுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்கிற பார்வையே இந்த சமூகத்துக்கு சரியானது இல்லை அப்படிங்கிறது இல்லைங்க. இப்போ என்னோட சமூகம் ரொம்ப கஷ்டப்படுற சமூகம், என்னுடைய சாதி சார்ந்த சமூகம் ஏதோ ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து வரும். என் சமூகத்திலேருந்து ஒருத்தன் இந்த அரசியல் ரீதியாக முன்னே வரணும், அவனுக்கு நான் ஓட்டு போடுவேன், அவன் தான் எனக்கு ஏதாவது செய்வான் அப்படின்னு தான் நான் யோசிக்க முடியும். புரியுதுங்களா? இது தனித்தொகுதி கதை இருக்குல்ல, அது அவங்களுக்கு நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி அது விளிம்பு நிலையிலிருந்து தொடர்ச்சியா வராங்கன்னு அந்த பார்வை வேற. சமூக நீதி எல்லா சாதி சமூகமும் அப்படித்தானே யோசிப்பான். அவங்கள மட்டும் எப்படி சொல்ல முடியும்? எல்லா சாதி சமூகமும் அப்படிதான் யோசிப்பான். என்னுடைய ஊர் பக்கம் இந்த சாதி சமூகம் தான் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ என்னுடைய இதுல இருந்து ஒருத்தனை நான் அரசியல் ரீதியா மேலே கொண்டு வரணும்னு பாக்குறேன், அவனுக்கு நான் ஓட்டு போடணும்னு பாக்குறேன், அவன் வந்தானா எனக்கு செய்வான் அப்படின்னு தான் யோசிப்பான். அவன் எனக்கு செய்வான்ங்கிறது இல்லைங்க. இந்த பார்வை இருக்குல்ல, இந்த பார்வையை நான் எப்படி பாக்குறேன்னா, இவன் வந்தா செய்வான் இல்லை, இவனோட எனக்கு பல உறவுகள் இருக்கு, வணிகம் சார்ந்து, தொழில் சார்ந்து, பல பொழுதுபோக்கு அம்சங்கள் சார்ந்து எனக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆரை அப்படி பார்க்கல, கலைஞரை அப்படி பார்க்கல, இன்னைக்கு இருக்க விஜய் அப்படி பார்க்கல. எல்லாரும் என்னவன்னு பார்க்கறான், எனக்கு அவனை பிடிக்கும் அதனால நான் அவனை ஆதரிக்கிறேங்கிறான். அங்க மொழி பார்க்கல, இனம் பார்க்கல, சாதி பார்க்கல. இப்ப சீமானும் பேசுறாரு தமிழ் தேசியம் சொல்லிட்டு, அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் என்ன சமூகன்றது பார்க்கல,
ஒரு தமிழன் சொல்லி ஒன்றிணைவோன்னு பார்க்குறான். ஆனால் இங்கே குறிப்பிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாவட்ட செயலாளர், இங்கே மட்டும் பிரதிநிதித்துவம் போகுது அப்படின்ற பார்வை இருக்குல்ல. இன்னைக்கு கடந்து ஒவ்வொன்றா படிப்படியாக போகிறதுக்கு அது தேவைப்படுது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம வந்து சரி கட்டுறோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தன்னறிவு பெறக்கூடிய சமூகமா மனநிலை மாற்றம் தான் வந்து அவனுக்கு நிச்சயமா அந்த பொது உளவியல் வந்து உடைக்கப்படணும். ஆனா எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதியை தான் அடிப்படையை வச்சு இயங்கிட்டு இருக்கு. தவிர்க்க முடியாதது. அந்த சாதி வாக்குகள் இல்லை அப்படின்னா பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள், ஈவன் திமுகவே கூட என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாதுதான். கண்டிப்பா அந்தந்த பகுதிகளில் எந்த சாதியோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அரசியல் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. அதுதான் இப்ப சொன்னேன். அவங்கள பேஸ் பண்ணி சொல்லாதீங்க, தவிர்க்க முடியலன்னு சொல்லி. ஆமா, தவிர்க்க முடியல, தவிர்க்க முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற சூழல். முடியலன்றது வந்து முடியல இன்டென்ஷனோட முடியாதுங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. முடியலைங்கிறது வந்து சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற சூழல் வரைக்கும் சொல்றேன். இப்போன்னு மட்டும் இல்ல, இன்னொரு 2 ஜென்ரேஷனுக்கு கூட இந்த சூழல் தவிர்க்க முடியாததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை சாதி சார்ந்தெல்லாம் யாரையும் உங்க வேட்பாளர் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ஒருத்தனை நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஎம்கேல இருந்து எல்லா 234 தொகுதியிலையும் அப்படிதான் நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன்லயே டிஎம்கே வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம 0க்கு போய் நின்றோம். ஆமாங்க. ஆனா ஒரு கொள்கை இல்ல, அப்ப வந்து கொள்கை சார்ந்த அரசியல் வந்து எந்த அளவுக்கு வந்து நாங்க சாதியை பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை ஏன் நிறுத்துறாங்க முன்னாடி? இப்படி சொல்லும் போது பெரியார் தோத்து போறாரு. இல்ல, யதார்த்தம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் இது தொடர்ச்சியா போகும்போது என்ன ஆகும்னா, திராவிடம் 2.0 அப்படிங்கிற அந்த மாடலினுடைய விஷயம் வந்து அப்படியே ஒரு கீழே அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வரும். அப்போ ஈஸியா தேசிய கட்சிகள் வந்து வேற ஒரு அடிப்படையில் போயிடும். இப்போ இப்படி இதே ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா தான் பிஜேபி யூட்டிலைஸ் பண்ணுது. என்னன்னா அங்க கோயில் குளங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ஆட் ஆயிருது. ஆனா அதே நேரத்தில் இங்க ஜாதிய பின்புலம் அப்படிங்கிற அடிப்படைங்கிறது போகும்போது இன்னைக்கு இது சொன்னாதான் ஒத்துக்குவான் அப்படிங்கிற அடிப்படையில் அது போதும். அப்போ கொள்கையை என்னைக்கு முன்னிலைப்படுத்தி நம்ம முன்னாடி போகும்போது தான் ஒரு வேரூன்றி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப திமுக, அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சிகள் கூட வந்து கொள்கை சார்ந்து எல்லா மக்களும் சமம் அப்படின்னு சொல்றத வந்து சாதி அப்படின்றது வந்து அரசியலுக்கு மட்டும், இந்த தேர்தலுக்கு மட்டும் சாதியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, மற்ற டைம்ல சாதி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பல் தானே கிரியேட் பண்றீங்க தேர்தல் நேரத்துலயா? இல்லையே. இல்ல, நான் பேசிக்கா நான் என்ன சொல்றேன், இப்போ திமுகவோட அதிமுக கொள்கை நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ சாதியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்தந்த ஊர் பகுதிகளில், அந்தந்த ஏரியாவில், அந்தந்த தொகுதியில் ஒரு பெரும்பான்மையாக யார் இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. அது வந்து எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் வர்க்க ரீதியாக எடுத்துக்கோங்க, அங்கே வந்து நிறைய தொழிலாளிகள் தான் அதிகம். இதுதானங்க ராஜாஜியும் வந்து சொன்னார். என்ன சொன்னார்? குலத்தொழில வந்து விட்டு வெள்ள அதுக்கு வந்து சட்டமே ஏற்றப்பட்டதால் தான். இல்லை இல்லை, குலத்தொழிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அந்த டாபிக்குள்ளே போல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற மக்களை ஏதோ ஒரு ரீதியாக அடையாளப்படுத்தணும். அப்போ தான் அங்கேருந்து ஒரு வேட்பாளரை உங்களால் கொண்டு வர வச்சு அடையாளப்படுத்தணும்னு சொல்லி. அதுதான் சாதி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கொங்கு நாட்டு மக்களை அங்கேருந்து ஒருத்தர், கொங்கு சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நம்ம வந்து வேட்பாளராக நிறுத்த முடியும். இப்போ கீழே போயிட்டோம்னா தென்காசி, திருவண்ணாமலை, அந்த பக்கம், இது நீங்க ஜாதி ரீதியா நான் சொல்லலை, அந்த நிலம் சார்ந்து கூட அவங்களை அடையாளப்படுத்தலாம். கரிசல் மண்ணு, கரிசல்ல இருந்து கரிசல் சார்ந்த மக்கள் அவங்க, இப்படி ஏதாவது ஒரு இடத்துல அடையாளப்படுத்துறதுக்கு ஒண்ணு வேணும். அது சார்ந்த அரசியலை அங்க உண்டாக்குவாங்க. இந்த மாதிரி அடையாளப்படுத்தி தான் இந்த அரசியல்ல வந்து இது பண்ண முடியுமா? எல்லா மக்களும் சமம்னு சொல்ற அப்போ சொல்ற அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து இங்க வேஸ்ட்னு தானே? இல்லைங்க, இதாவது விஜய் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும்போது தான் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஏன்னா இங்க 2 விஷயம் என்னன்னா, என்னுடைய சமூகம் உயர்ந்தது அப்படிங்கிற பார்வையிலேயே வந்து எனக்கு பிரதிநிதித்துவம் கொடு அப்படிங்கிறது வேற. நான் வந்து வஞ்சிக்கப்பட்டவன், என்னை வந்து எத்தனையோ பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, எல்லாரும் நிற்கும் போது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதனுடைய அளவுகோல் அடிப்படையில் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா, நாங்கள் 3 பேர் இருக்கோங்கன்னா எங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் கொடுங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் கொடுங்க. அப்படி இந்த தேர்தல் அரசியல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்பவன் இந்த நாட்டுக்கு அரசியல் செய்யறதுக்கான ஒரு பிரதிநிதி. அந்த சட்டமன்ற அந்த தொகுதி பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு பிரதிநிதி இல்லை. அந்த உறுப்பினர் பதவியை நாங்களும் ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்கணும், ஒரு வாலண்டியரா இருக்கும். அதை எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த பகுதியில ஒரு 50 பேர் இருக்கானா, ஒரு 30 பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கானா, அந்த அதிகாரமும் அவன் கிட்ட இருக்கும். அந்த மெஜாரிட்டி அவனால செயல்படுத்த முடியும். ஒரு ஈஸியா ஒரு விஷயத்த வந்து அவனால வந்து பாஸ் பண்ண முடியும், அவனால அதை ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும்.
அப்படிங்கிற அடிப்படையும் ஒன்று இருக்கு. ஒன்று சிந்தனை அடிப்படையில மட்டும் நான் உயர்ந்தவன் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன், நான் தான் நிக்கணுங்கிற பார்வை மட்டும் இல்லாம எனக்கு அந்த பகுதியில் ஐ வாண்ட் டு பி அ கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அங்க என்ன நடக்குது, அங்க என்ன தேவை இருக்குங்கிறத சொல்றதுக்கு ஒருத்தவங்க வேணும். அப்படி எல்லா சமூகத்திலிருந்தும் பிரதிநிதிப்படுத்தி அவன் சட்டசபையில் பேசினாதான் எல்லாருக்கும் ஈக்குவலாக எல்லாமே போய் சேரும். நான் சொன்ன மாதிரி இப்போ கரிசல் மண்ணை சார்ந்தவன் மட்டும் அடையாளப்படுத்தி அங்கிருந்து ஒருத்தனை கொண்டு வரோன்னா அந்த நிலத்தில் என்ன விலையும், அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, அவனுங்களுக்கு எப்போ நீர் தேவை, எப்போ மின்சாரம் தேவை, என்னங்கிறது, என்ன பயிரிட முடியுங்கிறத ஒருத்தவன் அங்கேருந்து வந்து பேச முடியும். இல்லை இங்கேயே கரிசல் மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் இங்கே வாழ்கிறானா, அவனை நான் நிறுத்துறேன் அப்படின்னா அவன் அந்த மக்களுக்கு தேவையானதை கரெக்டாக பேசுவானா அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இயல்பாகவே சமூக ரீதியாக என்னெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்களிருந்து ஒரு பிரதிநிதியை கொண்டு வந்து சட்டசபையில் உட்கார வைக்கும்போது அவன் அதை பேசுவான். ஸோ இப்படி ஈக்குவல் சமப்படுத்தணும் அவங்கள. ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒருத்தனை கொண்டு வந்து அங்கே பேச வைக்கணும்.